செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். கடுமழையால் அழிவுகளை எதிர்கொள்ளும் தமிழர் தாயகம். கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. மூத்த ஊடகர் விக்டன் ஐவனுக்கு பலரும் இரங்கல். ஊழலுக்கு எதிராக இறுதி வரை போராடி மறைவு. மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு குறித்து இராணுவ சிப்பாய் உள்ளிட்ட 3 கைது. யாழ் நகை கடை கொள்ளையிலும் இராணுவத்தினருக்கு தொடர்பு. ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்து நாம் தமிழர் வேட்பாளர். வழக்குகளை போட்டு திமுக விரட்டுவதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ட்ரம்ப் நாளை பதவியேற்பு. சட்டவிரோத குடியேறிகள் மத்தியில் கைது அச்சம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடும் மழை பெய்து வரும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜேந்தலா ரத்னசேகர இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இதேவேளை கடும் மழையை அடுத்து ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதுடன் குளங்களின் நீர்மட்டங்களும் வெகுவாக உயர்வடைந்துள்ளன. தமிழர் தாயக பகுதிகளின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் கடும் மழை பெய்து வருவதனால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் உள்ள தாழ்நில பகுதிகளுக்கும் பல ஆயிரம் ஏக்கர் வயல்நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள குளங்கள் அனைத்தும் நீர் நிரம்பிய நிலையில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் உன்னிச்சை குளத்தின் வான்கதவுகள் 9 அடிக்கு 3 கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக வவுணதீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் தாழ்நில பகுதியில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யுமாயின் குளத்தின் வான்கதவுகள் மேலும் அதிகளவில் திறக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அதன் நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். ஆற்றை அண்டிய மற்றும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறும், நீர்மட்டம் அதிகரித்தால் தாழ்நில பகுதிகளில் உள்ளவர்கள் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நவகிரிகுளம், புனானை அணைக்கட்டு, வடமுனை குளம், வெலியாக்கண்டி குளம், ரோகம் குளம், வாகனேரி குளம், கட்டுமுறிவு குளம் போன்ற குளங்களில் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து அந்தந்த குளங்களின் தேவைக்கு ஏற்றவாறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. குளங்கள், நீர்நிலைகள், கடல், ஆறுகளில் நீராடுவதை தவிர்க்குமாறு மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் அவதானமாக செயற்படுமாறும் மாவட்ட இடர் அனர்த்த முகாமைத்துவம் கேட்டுக் கொண்டுள்ளது. அத்துடன் புதிய காத்தான்குடி, ஆரியம்பதி, வாகரை, வெல்லாவெளி, கொக்கட்டிச்சோலை, வாழைச்சேனை, ஏறாவூர் உட்பட பல பிரதேச செயலக பிரிவுகளில் பல வீதிகள் அடைமழை காரணமாக நீரில் மூழ்கியுள்ளன. களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தின் பல தாழ்நிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மண்முனை, தென்னருவில்பற்று, களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டு களுவாஞ்சிக்குடி, பெரியபோர் தீவு, பட்டிருப்பு, குருமன்வெளி, எருவில், ஓந்தாச்சி மடம், பெரிய போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்நில பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் மோதூர் பிரதேச செயலக பிரிவின் யாயாநகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. சில வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பயணம் செய்வதில் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மோதூர், கட்டைப்பரிச்சான், இறால்பாலத்தை உடர்த்து 4வது நாளாகவும் வெள்ள நீர் பாய்ந்து வருவதனால் இந்த வீதி ஊடாக பயணம் செய்யும் பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். கடந்த நாட்களை விட இன்றைய தினம் நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளதையும் காண முடிவதாக இந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.
வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகின்றது. மன்னார் மாவட்டத்தின் செய்திகளை சேகரிப்பதற்கு கூட வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு கடும் மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வீசிய பலத்த காற்று மற்றும் பலத்த காற்றினால் 49 குடும்பங்களை சேர்ந்து 222 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். குறிப்பாக யாழ்ப்பாண பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்டு J68 கிராம சேவக பிரிவில் 48 குடும்பங்களை சேர்ந்த 217 பேரும், J69 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை 49 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி வைத்தார். முன்னதாக யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை 6:45 மணியளவில் வீசிய பலத்த காற்றினால் வீடுகள் மற்றும் தேவாலயங்கள் ஆகியன பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தால் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலைவிலக்கி மாதா ஆலய திருப்பண்ட அறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் சில படகுகளும் பகுதியளவில் சேதமாக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். வவுனியா மாவட்டத்திலும் நேற்று முதல் கடும் மழை பெய்து வரும் நிலையில் பாவற்குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் அதன் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை தொடர்ந்தும் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தியுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக காற்றுடன் கூடிய மழையை நாங்கள் அவதானித்திருந்தோம். இதன் காரணமாக பல தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. குறிப்பாக அனைத்து குளங்களுமே வான்பாய்கின்ற நிலைமையை நீங்கள் தற்போது காணக்கூடியதாக இருக்கும். இது வவுனியா குளத்திலிருந்து நாங்கள் தற்போது உங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வவுனியா குளம் உண்மையில் பாரிய மழை வீழ்ச்சியின் பின்னர் தான் வான்பாய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்ற குளம். தற்போது இந்த குளமும் வான்பாய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று வவுனியா மாவட்டத்திலே இருக்கின்ற சுமார் 700 குளங்கள் தற்போது வான்பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் வவுனியா மாவட்டத்திலே விவசாய நிலங்களான உளுந்து செய்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தொடர் மழையின் காரணமாக இதே நேரம் வவுனியா மாவட்டத்தில் பல ஏக்கரில் விளைவிக்கப்பட்ட நெற்பயிர் செய்கையும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த வயல் நிலங்களிலே தண்ணி தேங்கி இருப்பதன் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கூட தற்போது இந்த மழை நீரிலே நனைந்து காணப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையும் காணப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை வவுனியா மாவட்டத்திலே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலை தொடருமாக இருந்தால் பல தாழ்நில பிரதேசங்கள் வெள்ள அபாயத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் ஏற்படும். IBC தமிழ் செய்திகளுக்காக வவுனியாவிலிருந்து நவம் கபில். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று முதல் கடுமையான மழை பெய்ததுடன் தண்ணீமுறிப்பு குளம் உள்ளிட்ட பல்வேறு குளங்கள் வான்பாய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தைப்பொங்கல் தினத்தன்று பெய்த கடும் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதில் விவசாயிகள் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியிருந்த நிலையில் மீண்டும் மழை பெய்து வருகின்றமை விவசாயிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த வியாழன் காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவ சிப்பாய் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மன்னார் உயிலக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாட்டுவண்டி சவாரி பந்தயத்தின் போது இடம்பெற்ற முரண்பாடு இதுவரை 6 பேரின் உயிர்களை காவு கொண்ட துன்பியல் சம்பவமாக பதிவாகியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சகோதரர்களின் படுகொலைகளுக்கு பழி தீர்க்கும் வகையில் கடந்த 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியானதுடன் மேலும் 2 காயமடைந்திருந்தனர். இதனையடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட விசேட தேடுதலை அடுத்து சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்குடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் இந்த ராணுவ சிப்பாயிடம் பேசாலை காவல்துறை நிலையத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சிப்பாயிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
இந்த விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடைக்கு சென்று நூதனமான முறையில் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு அண்மையில் சென்ற குழு ஒன்று பயங்கரவாத விசாரணை பிரிவினர் என தெரிவித்து 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை காவல்துறை பொறுப்பதிகாரி கெலும் பண்டார தலைமையிலான குழுவினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி சுன்னாகம் பகுதியில் நேற்று முன்தினம் 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த குற்றச் செயலுக்கு உடந்தையாக இருந்த சிறிய மகளுந்து சாரதி உள்ளிட்ட 3 கண்டியில் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவத்துடன் ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 தொடர்பு இருப்பது தெரியவந்த நிலையில் அவர்கள் 2 கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மூத்த ஊடகவியலாளர் விக்டர் ஐவன் இன்று உடல்நலக்குறைவினால் தனது 76வது வயதில் இயற்கை எய்தியுள்ளார். அவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இலங்கையில் ஊடகத்துறையில் மாத்திரமின்றி அரசியலிலும் செல்வாக்கு செலுத்திய நபராக அறியப்பட்ட ஊடகவியலாளர் விக்டர் ஐவன் காலி கபுகேன்போவில் உள்ள வீட்டில் வைத்து இயற்கை எய்தியதாக அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். கடந்த 1949 ஜூன் 26ஆம் தேதி பிறந்த விக்டர் ஐவன் கண்டி கட்டகஸ்தோட்டை புனித அந்தோனியர் கல்லூரியின் பழைய மாணவராவார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் உறுப்பினர்களில் ஒருவரான அவர் நாட்டிற்காக பல்வேறு அரசியல் பணிகளையும் மேற்கொண்டிருந்தார். மேலும் சமூக பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சார துறைகளுக்கு குறிப்பிடத்தக்க கருத்தியல் பங்களிப்பையும் வழங்கியுள்ளார். 1971ஆம் ஆண்டில் ஜேவிபியினரின் முதலாவது கிளர்ச்சியின் போது லொக்கு அதல எனும் புனைப்பெயரில் பல்வேறு ஆக்கங்களை எழுதிய விக்டர் ஐவன் அதன் பின்னர் 1985களில் ராவை எனும் சிங்கள புலனாய்வு வார இதழொன்றை ஆரம்பித்திருந்தார். இலங்கையின் முதலாவது புலனாய்வு வார இதழான ராவய வார இதழின் வெளியீட்டாளராகவும் ஆசிரியராகவும் அவர் கடமையாற்றியிருந்தார். பல்வேறு அரசியல்வாதிகளின் ஊழல் மோசடிகளை மாத்திரமன்றி நீதித்துறை சார் நபர்களின் மோசடிகளையும் விக்டர் ஐவன் துணிச்சலுடன் அம்பலப்படுத்தியிருந்தார். அதன் பின்னர் ராவிய பத்திரிகை வெளியிட்டு நிறுத்தப்பட்ட பின்னரும் இலங்கையின் அரசியல் மற்றும் ஊடகத்துறையின் தாக்கம் செலுத்தக்கூடிய முக்கிய நபராக அவர் காணப்பட்டிருந்தார். நாட்டில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்புக்கு பதிலாக பொதுமக்களின் கருத்துக்களை உள்ளடக்கிய புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கும் விடயத்தில் அவர் ஆர்வமுடன் செயலாற்றியிருந்தார். அதற்காக கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்கே, அனுரகுமார் ஆகிய 3 பல்வேறு கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா இன்று பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்களை பொருத்தி உருவாக்கப்பட்டு பாரவூர்தி ஒன்றுக்கு போலியான ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இவ்வாறு வேறு வாகனங்களையும் விஜித் விஜயமுனி சொய்சா உருவாக்கியுள்ளாரா என்பது தொடர்பில் பலானா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த விசாரணைகளின் பின்னர் விஜித் விஜயமுனி சொய்சா நாளை பண்டாரவளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட உதிரி பாகங்களை பயன்படுத்தி வாகனத்தை உருவாக்கியமை தொடர்பாக கைது செய்யப்பட்ட விஜித் விஜயமுனி சொய்சா நாளை பண்டாரவளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இவ்வாறு வேறு வாகனங்களையும் விஜித் விஜயமுனி சொய்சா உருவாக்கியுள்ளாரா என்பது தொடர்பில் பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். உதிரி பாகங்களை பொருத்தி செய்யப்பட்ட பார ஊர்தி தொடர்பாக மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரிடம் வாக்குமூலம் வழங்க பலானா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் விஜித் விஜயமுனி சொய்சா இன்று முன்னிலையாகியிருந்தார். சுமார் 5 மணி நேரம் வாக்குமூலம் செய்யப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
போலி ஆவணம் மூலம் அரசு காணியை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வவுனியாவை சேர்ந்து தமிழ் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட உத்தியோகத்தரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா பம்பைமடு பகுதியில் உள்ள அரசு காணியொன்று போலி ஆவணங்கள் மூலம் 22 மில்லியன் ரூபாய்க்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட உத்தியோகத்தரிடம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கான சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணி மோசடியில் அரசியல் மற்றும் உயர் அதிகாரிகளின் பின்புலங்கள் இருக்கலாம் என்பது குறித்து மக்கள் மத்தியிலும் சந்தேகங்கள் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் வழங்கிய உரமானியம் மற்றும் மின்சார கட்டண குறைப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கல்கமுக வாராந்த சந்தை தொகுதி வளாகத்தில் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். விவசாயிகளுக்கான 25,000 ரூபாய் உர மானியத்தில் 40% மட்டுமே வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து ஸ்ரீலங்கா நாடாளுமன்றின் கடந்த அமர்வில் கேள்வி எழுப்பியும் எந்தவித பதிவும் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தேர்தல் மேடைகளில் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி கூறிய விடயங்கள் என்று சாத்தியமில்லாது போயுள்ளதாகவும் பேச்சுக்கும் செயலுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு முன்னர் 33% மின் கட்டணம் குறைக்கப்படும் என கூறப்பட்ட போதிலும் அதனை 37% அதிகரிக்க முன்மொழிந்துள்ளதாக மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை கூறிய நிலையில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மக்கள் ஆலோசனைகளை பெற்று மின் கட்டணத்தை 20% குறைத்திருக்கின்றது எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலின் போது ஒரு கதையையும் தற்போது மற்றொரு கதையையும் கூறி மக்களின் பலமான கோரிக்கையை கூட புறக்கணிக்கும் நிலையை அரசு எட்டியுள்ளது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சாடியுள்ளார். மின்சார கட்டணத்தை குறைக்கும் தெளிவான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை எனவும் மக்களின் நலனுக்காக எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். மலையக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான பழனி திகாம்பரம் வலியுறுத்தியுள்ளார். வாக்குறுதிகளை தவறும் பட்சத்தில் வீதியில் இறங்கி போராட தாம் தயங்க மாட்டோம் எனவும் ஹட்டனில் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் எச்சரிக்கை செய்துள்ளார். அதே மாதிரி இந்த அரசாங்கம் தேர்தலுக்கு முறை பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பவர் எடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி விலை கூட அரிசி இல்ல, இன்னைக்கு தேங்காய் விலை கூட இன்னைக்கு பெட்ரோல் டீசல் குறைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு லைட் பில் 20% குறைச்சிருக்காங்க. ஆனா அரசாங்கம் குறைக்கல, அந்த கொமிஷன் சபை தான் குறைச்சிருக்கு. இதே அவங்களை செய்ய முடியாம. ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கல்வி சம்பந்தமான பொருட்கள், அதே மாதிரி மெடிசன், அதே மாதிரி வெட் இல்லாம ஆக்குறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் இல்லாம ஆக்கிட்டு அரசாங்கத்தை கொண்டு போகல, அது பொய்க்கு அந்த பவர் இருக்கிற சொன்னாங்க. ஆகவே இந்த அரசாங்கம் பொய் சொன்னதுனால கூடிய சீக்கிரம் இந்த அரசாங்கத்துடைய மக்களுடைய செல்வாக்கு குறைஞ்சி போயிடும். அடுத்த தேர்தல் தெரியும் அதனால பார்த்துக்கிட்டு போனாம. ஆகவே இந்த அரசாங்கத்தை நான் சொல்றோம், மலைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுங்க. நீங்க தேர்தலுக்கு என்ன வாக்கு கொடுத்து சொன்னீங்க, இந்த மக்கள் பாவம், இந்த மக்களுக்கு வீடு இல்ல, காணி இல்ல, ஒண்ணுமில்ல சொல்லி சம்பள பிரச்சனை சொன்னீங்க. சம்பளம் 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதனால காணி 10 பேஜ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இதெல்லாம் கொடுங்க. நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க உண்மையிலே எங்களுடைய முழுமையான ஆதரவு தருவோம். ஆகவே நீங்க வெறும் வாயை பேச்சு அரசியல் செய்யாம கட்டாயமாக மலை மக்களுடைய உரிமை சம்பந்தமான விஷயங்களை நீங்க நிறைவேற்றுங்க. நிறைவேற்றாட்டி சொன்னா ரோட்டுக்கு இறங்கி நாங்க போராடையும் தாங்க மாட்டோம்.
பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் உள்ள சதோச வர்த்தக நிலையங்களின் எண்ணிக்கையை 1000 அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பொதுச்சந்தை வளாகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் 2025 ஆண்டுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக 150க்கும் மேற்பட்ட சதோச நிறுவனங்கள் திறக்க தாம் தயாராக உள்ளதாக வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் பொருட்களின் விலையை 17% குறைத்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர், கடந்த மாதம் 40 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 8% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருட்களின் விலைகளை குறைத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவதற்காக சதோச வலையமைப்பை மேலும் விரிவுபடுத்த தாம் பணியாற்றி வருவதாகவும் வர்த்தக மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடுமழையால் அழிவுகளை எதிர்கொள்ளும் தமிழர் தாயகம். கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. மூத்த ஊடகர் விக்டன் ஐவனுக்கு பலரும் இரங்கல். ஊழலுக்கு எதிராக இறுதி வரை போராடி மறைவு. மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு குறித்து இராணுவ சிப்பாய் உள்ளிட்ட 3 கைது. யாழ் நகை கடை கொள்ளையிலும் இராணுவத்தினருக்கு தொடர்பு. ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையை ஆரம்பித்து நாம் தமிழர் வேட்பாளர். வழக்குகளை போட்டு திமுக விரட்டுவதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ட்ரம்ப் நாளை பதவியேற்பு. சட்டவிரோத குடியேறிகள் மத்தியில் கைது அச்சம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.